ஸ்டாலின் கூப்பிட்டு செலவு பண்ணிட்டு சொன்னாராம், செலவு பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக செலக்ட் பண்ணுங்கன்னு. அது என்ன அர்த்தம்னு புரியாமல் காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை கதி கலையும் கிடக்கு. ஓகே சார். கதி கலைங்க உண்மையான தகவல், எனக்கு உண்மையான தகவல். ஸ்டாலின் சொன்னால் செலவு பண்ணுற காங்கிரஸ் கேண்டிடேட்டாக போடுங்கன்னு. அப்போ நீங்கள் கொடுக்க மாட்டீங்களான்னு திருப்பி கேட்கறதுக்கு அவங்களுக்கு முடியல. ஓகே, சீட்டு தான் கொடுப்போம், சீட்டு தான் கொடுப்போம், நோட்டு கிடையாதுன்ற மாதிரி. ஏன்னா அவர் வருத்தத்தை எப்படி காட்டுவார்? நீங்கள் ஆட்டம் போட்டிங்களே, விஜய் விஜய் விஜய்னு ஆட்டம் போட்டிங்களே, அவருக்கும் தன்மானம் இருக்குல்ல. சீட்டு கொடுத்துட்டேன், கேட்டீங்க, எடுத்துக்கங்க, செலவு பண்ணுங்க, கேஜி காட்டுங்க, ஓகே, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சது. ஸோ இந்த மேட்ரு வேற ஓடுது. இப்போ பணம் கஜானா காலி. டிகே சிவகுமார் கொடுத்திருந்தார், அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். வேற எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் இல்லை. மத்திய காங்கிரஸ் கிட்ட பேங்க்ரப்ட் ஸ்டேஜில் வந்துடுச்சு. பணம் ஏன்னா ஆட்சியில் இல்லைன்னா பணம் இல்லை, தப்ப சொல்ல முடியாது, குறையா சொல்ல, நிதர்சனமான உண்மையாக சொல்கிறேன். ஆமாம், காங்கிரஸ் பணம் இல்லை. பணம் இல்லாமல் எப்படி 28 கேண்டிடேட் ஜெயிக்க வைக்க போறீங்க? திருப்பி ஸ்டாலின் காலில் விழுந்தீங்கன்னா அவர் சீட் தான் கொடுப்பாரு, பணமாக கொடுப்பாரு. அது வேற சிக்கல். ஏன்னா நீங்கள் விஜய் 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 தனால பேசிட்டு எந்த மூஞ்சி வச்சு ஸ்டாலின் போய் பணம் கேட்க போறீங்க? அது இல்லைன்னா சொல்லுவார், சீட்டு கேட்டே கொடுத்துட்டேன், 28 கேட்டீங்க, ஓகே கொடுத்தாச்சு, செலவு பண்ணிக்கங்க. இப்போ செலவு பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக போட்டிங்கன்னா உட்கட்சி மோதல் வெடிக்கும். சீனியரு, இதுக்கு முன்னாடி தோற்று போனவன், சீட்டு கேட்டு எதிர்பார்த்தவன், கட்சியில் இருக்க வேரியஸ் அணி தலைவர்கள், தலைவரோட மகன்கள், ஆதரவாளர்கள், இவங்களெல்லாம் சீட்டு கேட்பாங்க. ஸோ இது காங்கிரஸோட பிரச்சனை. காங்கிரஸோட முடிய போகிறதில்ல, ஸ்டாலினுக்கு தலைவலியாக முடியும்னு எதிர்பார்க்கணும்.